ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற லெவல்ஸ்லாம் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் நியூஸோ பார்க்க மாட்டாங்க கைஸ். நம்ம செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல் நம்ம சொல்கிறோம். அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் மட்டும்தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம தெளிவாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சும் ஆப்ஷன் மார்க்கெட்டில் பையர்ஸ் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செல்லர்ஸ் எங்கே லாஸ் வராங்களோ அங்கே உள்ளே போனால் தான் பையர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் லெவல் எனர்ஜி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது 25,330 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,285 பக்கமாக இருந்தது. அதாவது மார்க்கெட் ஒரு கேப் அப், மிகப்பெரிய கேப் அப்பு. ஓகேங்களா? ஒரு கேப் அப்பு எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், ஓப்பனுக்கு கீழே இவ்வளோ பெரிய கேப் அப் ஆனவன் அந்த ஓப்பன் ப்ரைஸே தாண்ட முடியல. அப்போது அந்த இடத்துல டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அர்த்தம் மார்க்கெட் இந்த ஓப்பனை கட் பண்ணால் மட்டும்தான் ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன்லேருந்து ஐ வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிடும். அதாவது இந்த ஐயையும் கீழே உடைச்சான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஐக்கும் ஓப்பனுக்கும் தான் மார்க்கெட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒன்று இந்த ஐயை கீழே கட் பண்ணாலோ, இந்த ஓப்பனை மேலே கட் பண்ணாலோ தான் மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் ஒரு மீடியமாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஓப்பனுக்கும் ஐக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு 80 பாயிண்ட் இருக்குது டிஸ்டன்ஸு. ஆமாம், 80 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த செட்டப் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கூட இப்படி தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் சின்ன ரேஞ்சாக இருந்தது. ஓப்பனுக்கும் ஐக்கும் ஒரு 50 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது. மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்லாம் மார்க்கெட் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது 95 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஆமாம், 35, ஒரு 35, 70, 80 பாயிண்ட்டு கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக மார்க்கெட்டு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 25,280 இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா 25,300, 350 புட்டு தான் இந்த மணி. கீழே பார்த்தீங்கன்னா 280, 25,250 கால், இல்லை 280, 25,300 காலை கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் 300 பிரேக் பண்ணலாம் ஒரு 15 நிமிஷத்தில். அதை கூட இந்த மணியாக மாறினவொன்னே நம்ம என்ட்ரி வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான், 2 பேரையும் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தது புட்டை தான் போய் பார்த்தோம். 2 பேரையும் போய் செக் பண்ணணும். எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். யார் ஐயை உடச்சிருக்கா, யார் லோ உடச்சிருக்கா, எல்லாமே பார்த்து டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? 25,350 புட்டை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் 25,350 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தது. ஓகேங்களா? 25,350 அப்படின்ற புட்டு மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நான் நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான், அதாவது 119 அப்படின்றது தான் 25,350 புட்டோட ஓப்பன் ப்ரைஸ். இதுதான் இவனோட அட்வான்ஸ் லெவலும் கூட. ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் எக்ஸாக்டாக இவன் அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட்டில் இருந்தான். ஓகேங்களா? ஓகே. இதை நம்ம பார்த்துட்டோம். 15 நிமிஷத்தில் 25,350 இந்த மணி புட் ஆப்ஷன் தெளிவாக ஓப்பனுக்கு மேலேயும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயும் தெளிவாக சப்போர்ட்டில் இருக்கான். ஏன்னா மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ சேம் அதே சினாரியில் அவனும் இருக்கான். மார்க்கெட் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவாக இருக்கிறான். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. 15 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்திங்கன்னா
கால் ஆப்ஷன், அதாவது 25,300 கால் ஆப்ஷன். ஓகேங்களா, 25,300 கால் ஆப்ஷன் 15 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஓப்பன் ப்ரைஸ் அவனோட எஸ்டர்டேயே கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் உடைக்கல. ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் ப்ரீமியம் உடைச்சிட்டான். ஓகேங்களா, நம்ம எப்போவுமே ப்ரீமியத்தை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஆப்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, 15 நிமிஷத்தில் இவன் ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடைச்சிட்டான். எஸ்டர்டே இவன் கீழே உடைச்சான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா, ஓகே. அப்போ 15 நிமிஷத்தில் தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சு, ஒரு 20 நிமிஷத்தில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்ட்டு. ஏன்னா அவன் ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடைச்சிட்டான். ஆல்ரெடி மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே இருக்குது. டோட்டல் ஒரு நெகட்டிவ் மாதிரி தான். அப்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஓகேங்களா, அப்போது நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் 25,350 இவனை தானே நம்ம எடுக்கணும். கரெக்டாக இவன் பாருங்கள், 20 நிமிஷத்தில் இவன் தெளிவாக மேலே போயிட்டான். அதாவது எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே இவன் இருக்கணும். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே கீழே உடைச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தாலும் அவன் லோக்குள்ளே வந்துடுவான் அப்படின்றது தான் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். அப்போது 20 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கிறான், இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இவனோட லெவல் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இது அடுத்த அட்வான்ஸ் லெவல், இது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, இதுதான் அவனோட ஓப்பன் ப்ரைஸும். மார்க்கெட் பாருங்கள், தெளிவாக இதில் போயிட்டு டார்கெட் கொடுத்துருக்கான். இங்கே மேலே போய் அந்த எஸ்டர்டே லோவை முட்டி திரும்பி கீழே வந்து ஒரு புல் பேக் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா, அதாவது 45 வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா, 45 வரைக்கும் போச்சு. நீங்கள் 30, 20 எடுத்துருந்தீங்கன்னா 25 பாயிண்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்தது. அதாவது அவனோட அட்வான்ஸ் லெவல், அவனோட ஓப்பன் ப்ரைஸ் எல்லாத்தையும் கீழே உடைச்சான். ஆனால் அவனோட ஓப்பன் லோவை உடைக்கலை. ஓகேங்களா, ஓப்பன் லோ உடைக்காமல் நிற்கிறான் இங்கே. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல இவனை திருப்பி என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அப்போது இவன் கீழே உடைச்சதுனால நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சு. 25 பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் தான் முக்கியம். ஓகேங்களா, அதை பாருங்கள், புல் பேக் வந்து திருப்பியும் ஒரு 45 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா, 30 அட்வான்ஸ் லெவலில் திருப்பியும் உட்காந்து திருப்பியும் ஒரு டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா, ஓகே, அது பரவாயில்ல, அது எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி. ரெண்டாவது இங்கே இதை உடைச்சிட்டான், இதையும் உடைச்சிட்டான். அப்போது இந்த லெவல் திருப்பியும் மேலே வந்து உக்காந்தா தான் நம்ம எடுக்க முடியும். இது மேலே வந்து எப்போ உக்காடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11:30 மணிக்கு வந்து மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறான். இப்போ இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன் வீக்காக இருந்தால் எடுக்கலாம். ஓகேங்களா, இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷனை போய் பார்க்கலாம். நம்ம சேம் 25,300 போய் பார்க்கலாம். ஓகேங்களா, எத்தனை மணிக்குன்னா 11:30 மணிக்கு. நல்லா பாருங்கள், 11:30 மணிக்கு இவன் எங்கே இருக்கான் பாருங்கள். சேம் ஓப்பனை தாண்ட முடியல. எஸ்டர்டே ஐக்கு கீழே, இவனோட ஓப்பனுக்கு கீழே, எல்லாமே கீழே தான் இருக்கிறான் இவன். அதாவது 11:30 மணிக்கு. அப்போது இவன் டோட்டல் வீக்கு. இப்போது இவன் எஸ்டர்டேயை தாண்டவே முடியலன்னா அப்போது திருப்பியும் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் தான் வரணும். ஓகேங்களா, அதான் ரூல். இன்னொரு முக்கியமான விஷயம், இவனோட அட்வான்ஸ் லெவலையும் இவன் கீழே உடைச்சிட்டான். எத்தனை மணிக்கு? கரெக்டாக 11:35 உடைச்சிட்டான். 11:35 தெளிவாக உடைச்சிட்டான். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் ட்ரேட் எடுத்துட்டோம். புட் ஆப்ஷன் தான் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். ரெண்டாவது அவன் லெவலை கீழே உடைச்சி திருப்பியும் லெவல் உள்ளே வரான் அப்படின்னும் போது கால் ஆப்ஷனை போய் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணும்போது இவன் டோட்டல் ஐயை தாண்டலை, ஓப்பனையும் தாண்டலை. அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொன்று அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான். பாருங்கள், 11:30 மணிக்கு கீழே உடைக்கிறான். அப்போது எக்ஸாக்டாக போயிட்டு திருப்பியும் புட் ஆப்ஷனை எடுக்கலாம். அந்த டைமில் மார்க்கெட்டும் தெளிவாக எஸ்டர்டேயே கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல திருப்பியும் ஒரு என்ட்ரி. எத்தனை மணிக்கு? 11:35. அவன் லெவலை கீழே உடைக்கிறான், இவன் லெவலை மேலே உடைக்கிறான். இன்னொரு விஷயம், கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடைச்சதுனால இவன் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வந்துடுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 20-25 என்ட்ரி எடுக்கிறோன்னா எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள், 180 வரைக்கும் பாருங்கள். ஆனால் இவ்வளோ தூரம் போவானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எஸ்டர்டே லோ உள்ளே வந்துடுவான்னு தெரியும். ஓகேங்களா, எஸ்டர்டே லோ உள்ளே வந்துடுவான்னு தெரியும். நம்ம ஒரு 15 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா, 25 எடுக்கிறோம் அப்படின்னா
ஒரு 15 பாயிண்ட் 45 20 பாயிண்ட்டே கொடுத்துட்டான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லெவலை அட்வான்ஸ் லெவலை தாண்டி திருப்பியும் புல் பேக் ஆகி போன காரணத்தினால திருப்பியும் மேலே போயிட்டான். ஓகேங்களா. ரொம்ப அழகாக மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரொடிக்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு. எந்த கன்ஃபியூஸும் தேவையில்லை, எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு ஆப்ஷன் செயினை வச்சு நம்ம பார்க்க தேவையில்ல, எந்த டேட்டாவும் நம்ம தேவையில்லை. செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது அட்வான்ஸ் லெவல். அவங்க எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ அங்கே போய் நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா. கரெக்டாக பாருங்கள், அவங்க வீக்காக இருக்கிற டைமில் இவனை எடுக்கிறோம். இது ஒரு அட்வான்ஸ் லெவல், இதை தாண்டும் போது எடுக்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று, இவன் லோ உள்ளே வரான், அவன் ஐயை கீழே உடைக்கிறான். கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடைக்கிறான், அவன் ஐ உள்ளே வந்துட்டான். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இவன் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ஆக்சுவலாக 20 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 15 பாயிண்ட் இதில் லெஸ் பண்ணிங்கன்னா 105 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா. உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஏற்கனவே வந்த லோ இதுதான், உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இதுதான். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் 15 பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் வரல. ரெண்டாவது மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு புல் பேக் இங்கே வந்து நிற்கலைன்னா நம்ம எடுக்க மாட்டோம். கீழே உடைக்கிறான், உடைச்சி அகெயின் திருப்பியும் மேலே உடைக்கும் போது தான் நம்ம எடுப்போம். எடுக்கும்போது திருப்பியும் 15 பாயிண்ட் 125 அப்படின்னா உங்களுக்கு 110 தான் வைக்கணும் நீங்கள். ஓகேங்களா. 110 தான் வந்த லோ, 2 லோவும் 110 தான். அப்போ எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் பாருங்கள். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே வரல, எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய டார்கெட். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் எடுக்கணும் கைஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் இவனை எடுக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது வாட்டிலாம் இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருக்கான்னு நம்மளா தெரிஞ்சிச்சு. ஐயை கீழே உடச்சிட்டான், இவன் லோ உள்ள வந்துடுவான்னு நம்மளுக்கு தெரியும். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும். அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக உடச்சிட்டான். அவன் கீழே உடைக்கும் போது இவன் மேலே உடச்சி கரெக்டாக இங்கே நிற்கிறான். இவனை இங்கே எடுக்கும்போது வெறும் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. இவ்வளோ பெரிய டார்கெட். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள், 120னா 180, 60 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட் கிடச்சாலே போதும். பெரிய இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்தாலே போதும். அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஐ உள்ள வர்றது, லோ உள்ள வர்றது, ஐயை உடைக்கிறது, லோவை உடைக்கிறது. ஓகேங்களா. யார் ஐயை உடைக்கிறா, புட்டு உடைச்சா ஐயை கீழே உடைச்சா கால் எடுக்கணும், கால் ஐயை கீழே உடைச்சா புட்டை எடுக்கணும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது. ஓகேங்களா. இதே வந்து சேம் செட்டப்பில் வெள்ளிக்கிழமை மணிக்கு மார்க்கெட் இருந்தது, ஆனால் பர்ஃபார்ம் பண்ணலை. புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே இருந்தோம், மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் புட் ஆப்ஷன் ஓப்பன் கீழே இருந்தான். அந்த மாதிரி மார்க்கெட் இண்டிகேஷன் பண்ணணும். புட் ஆப்ஷன் இந்த மாதிரி செட்டப்பில் புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் அவன் பண்ண மாட்டான்றதை இண்டிகேஷன் மார்க்கெட் பண்ணணும். ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால மார்க்கெட் நெகட்டிவ்னா, ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குதுன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இப்போ இவன் இருக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும் ஓப்பனுக்கு மேலே. அப்போ தான் இவன் பர்ஃபார்ம் கரெக்டாக பண்ணுவான் கண்டினியூஸாக. இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கானா மார்க்கெட் அப்போ புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கான், பண்ண மாட்டான்ட்டு தான். அதனால தான் கால் ஆப்ஷன் பண்ணிச்சு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு ரேஞ்ச் மார்க்கெட், மிகப்பெரிய ரேஞ்ச் மார்க்கெட்டு. அதனால தான் கால் ஆப்ஷன் மாற்றி பண்ணான். அதாவது இது எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு போட்டி மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து புட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்திக்கல அப்படின்னா உடனே கால் பயன்படுத்திடுவான். அதே மாதிரி காலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, கால் பயன்படுத்திக்கலாம் உடனே புட்டு பயன்படுத்திடுவான். இதில் பாருங்கள், இவன் வீக் ஆனால் தான் காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி கால் வீக் ஆனால் தான் புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் லாஜிக்கு, இதுதான் வந்து ஒரு சிம்பிளான லாஜிக்கு. ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி செட்டப்பில் எடுக்கணும். ஐயை கீழே உடைக்கும் போது புட்டாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, மாற்றி எடுக்கணும். அதே லோவை உடைக்கும் போது அவனையே எடுக்கலாம், லோ உள்ளே வரானா அவனையே எடுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் கால் லோவை உடைச்சானா புட்டை எடுக்கலாம், புட்டு லோவை உடைச்சானா காலை எடுக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. ஓகேங்களா. அதனால தான் இந்த 4 செட்டப் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த செட்டப்பில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் கஷ்டமான மார்க்கெட் இல்லை கைஸ். ஓகேங்களா. மார்க்கெட் ரொம்ப சிம்பிள். ஓப்பனுக்கு கீழே வந்தது, எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான் ப்ரீமியம் காலையிலேயே. அப்போது புட் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனதுனால எடுத்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டும் எஸ்டர்டேயே கீழே உடச்சனால நல்ல ஒரு ரேலி கொடுத்தான் மார்க்கெட். ஓகேங்களா. ஆனால் அது உடைக்க போகிறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிவிடுவான். ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லும். ஓகேங்களா. ஆனால் இதே மாதிரி செட்டப்பு ஃபெயிலியர் கூட ஆகும்.
80% இப்படி தான் நடக்கும். ஆனால் 20% நடக்காமல் போகலாம். ஆனால் 10 என்ட்ரியில் இதே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கலை. மினிமம் டார்கெட் தான் கொடுத்தோம். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி செட்டப்பில் டார்கெட் வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிப்பான். 10 என்ட்ரியில் 7 என்ட்ரி 8 என்ட்ரி பிடிப்பான். 2 என்ட்ரி 3 என்ட்ரி டக்குன்னு மினிமம் டார்கெட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுவான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும், ஒரே மணி மேனேஜ்மெண்ட், ஒரே டிசிப்ளின் ட்ரேடாக பண்ணால் தான் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு வாட்டி அதிக லாட் டெஸ்ட்டு, ஒரு வாட்டி கம்மி லாட் அடிக்கிறது, ஒரு வாட்டி அதிக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு வாட்டி கம்மி ஸ்டாப் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்டைலில் பண்ணணும் எப்போ பண்ணாலும். ஓகேங்களா? நீங்கள் என்றைக்கு ஜாஸ்தியாக எடுக்கிறீங்களோ அன்றைக்கின்னு பார்த்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்து கரெக்டாக எடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான் கைஸ். ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ரேலி இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒன் சைட் ரேலி போச்சு புட்டு. ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி யாருன்னா கற்றுக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.